ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெல்கம் டு தமிழ் இன்வெஸ்ட்மெண்ட் சேனல். இன்றைக்கி காலை நிலவரப்படி என்ன தங்க விலை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் இப்போ மார்க்கெட்டில் இருக்க லேட்டஸ்ட் ப்ரைஸ். மொத்த வீடியோஸை பார்த்து குழப்பிக்காதீங்க. வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள், உங்களுக்கு கரெக்டான லேட்டஸ்ட்டான கோல்ட் ப்ரைஸ் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நேற்று ஈவினிங்க்கு என்ன ப்ரைஸ் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கிராம் பார்த்திங்கன்னா 4885 ரூபா. ஒரு சவரன் வந்து 39,080 ரூபா. ஸோ இன்றைக்கி மார்னிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராம் வந்து 4,838 ரூபா. ஒரு சவரன் வந்து 38,704 ரூபா. ஸோ 22 கேரட் ப்ரைஸ் பார்க்கலாம். 24 கேரட் ப்ரைஸு ஒரு கிராம் வந்து 5,082 ரூபா. ஒரு சவரன் வந்து 40,656 ரூபா. ஸோ நேற்றுக்கும் இன்றைக்கி என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 376 ரூபாய்க்கிட்ட குறைஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து நல்லாவே வந்து தங்க விலை வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சில்வர் ப்ரைஸ் வந்து ஒரு கிராம் வந்து 64 ரூபா 60 பைசா. ஒரு கிலோ வந்து 64,600 ரூபா. இப்போ கரண்ட் யூஎஸ்டி கோல்ட் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1894 யூஎஸ்டி, 1894 யூஎஸ்டி. ஸோ நீங்கள் வந்து நேற்று வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, நேற்று வந்து 1910 இருந்தது. கிட்டத்தட்ட வந்து ஒரு $30 வந்து நேற்றுக்கு இன்றைக்கி வந்து டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. ஸோ யூஎஸில் வந்து நல்லாவே குறைஞ்சிருக்கு. ஸோ நேற்று என்ன ஆச்சுன்னா வந்து டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆச்சு. என்ன ரீசன்னா வந்து யூரோவில் வந்து நிறைய டேட்டா அதெல்லாம் வந்து யூரோக்கு வந்து சாதகமாக வரல. ப்ளஸ் யூஎஸில் வந்து டேட்டாஸ் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அது மாதிரி நிறைய எக்கனாமிக் டேட்டா வந்து நேற்று வந்தது. ஸோ அது வந்து டாலரை ஸ்ட்ராங் பண்ணுற மாதிரி வந்தது. ஸோ நம்ம அதுக்குள்ளே பெருசாக டீட்டெயில்ஸ் போக வேணாம். பட் என்ன விஷயம்னா வந்து டாலரை ஸ்ட்ராங் பண்ணுற மாதிரி நேற்று வந்து யூஎஸில் வந்து நிறைய நியூஸ் வந்தது. ஸோ அதனால தான் வந்து கோல்ட் ப்ரைஸ் வந்து குறைஞ்சிருக்கு. பட் முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்னும் வந்து ஸ்டிமுலஸ் பற்றின கன்ஃபியூஷன் வந்து நிறையவே இருக்குது. ஸோ அந்த 1.8 ட்ரில்லியனுக்கு வந்து என்ன தான் ட்ரம்ப் வந்து ஒப்புதல் கொடுத்தாலும், அது வந்து சாதாரண மக்களுக்கு மட்டும் போகுமா, இல்லை வந்து ஸ்மால் பிஸ்னஸ்க்கு மட்டும் கொடுப்பாங்களா அப்படிங்கிற குழப்பம் வந்து இன்னும் இருக்குது. ஸோ ஸ்மால் பிஸ்னஸ்க்கு மட்டும் கொடுத்தாங்கன்னா கோல்ட் ப்ரைஸ் வந்து நல்லாவே குறையும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்த ஸ்டிமுலஸ் மாதிரி மக்கள் எல்லாருக்குமே கொடுத்தா தான் டாலர் வந்து வீக் ஆகும், கோல்ட் ப்ரைஸ் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம என்ன வந்து இதுக்கு மேலே பார்க்கணுன்னா, ஸ்டிமுலஸை வந்து ட்ரம்ப் வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்காமல் இருந்தாருனாவே நம்மளுக்கு வந்து கோல்ட் ப்ரைஸ் குறையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. ஸோ நம்ம எதிர்பார்ப்போம் கோல்ட் ப்ரைஸ் வந்து குறையும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு எதுவும் வந்து டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். இது போல் கரெக்டான லேட்டஸ்ட் கோல்ட் ப்ரைஸ்க்கு வந்து நம்ம தமிழ் இன்வெஸ்ட்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஈவினிங் கோல்ட் ப்ரைஸ் வந்து நான் வந்து கம்யூனிட்டியில் வந்து ஃபோட்டோவாக போடுவேன். ஸோ அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.